ஹே காய்ஸ், நாங்கள் எங்கே கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, கோயில் கும்பாபிஷேகம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால் 4 days அங்கே தான் ஃபங்க்ஷன். ஸோ அதுக்கு தான் வந்து கிளம்பிட்டோம். கும்பாபிஷேகத்துக்கு முதல் நாள் வந்துட்டு முளைப்பாரி, தீர்த்தம் இதெல்லாம் எடுத்துகிட்டு ஊர்வலமாக நடந்து வருவோம். அதுக்காக நாங்கள் தீர்த்தம் எடுக்கிறதுக்காக எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சங்கமேஸ்வரர் கோயிலுக்கு வந்திருக்கோம். சங்கமேஸ்வரர் கோயிலில் வந்துட்டு இப்போது என்ன சொல்லுவாங்கன்னா, திருவேணி சங்கமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 3 ஆறும் சேர்ந்து ஒரே இடத்துல சங்கமிக்குது. அதனால் அதை வந்து திருவேணி சங்கமம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்ன ஆறு அப்படின்னா, பவானி, காவேரி, அதுக்கப்புறம் வந்துட்டு ஆகாய கங்கை. இதில் வந்து பவானியும் காவேரியும் நம்மளால் கண்ணால் பார்க்க முடியும். இந்த 3வது ஆறு வந்து நிலத்துக்கு அடியில் போய்கிட்டு இருக்குமா, அதனால நம்மளால் பார்க்க முடியாது. இந்த 3 ஆறு ஒரே இடத்துல மீட் பண்ணி ஒரு ஆறாக மாறி ஓட ஆரம்பிக்குது. இதுக்காக என்னோடய மாமியார் வந்து எனக்கு ஒரு க்யூட்டான ஒரு குடம் வாங்கி கொடுத்தாங்க. அதில் வந்து எங்களோட 4 பேருமே வந்துட்டு அச்சடிச்சிருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறக்கு. ஸோ அதிலேருந்து இங்கே தீர்த்த தண்ணியை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு பூஜையெல்லாம் போட்டுட்டு அப்புறம் அதுக்குள்ளே எலுமிச்சப்பழம், அப்புறமா காசு இதெல்லாம் போட்டு அந்த தண்ணி நாங்கள் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகும்போது மடியிலே தான் வச்சு எடுத்துகிட்டு போகணும், கீழே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அதுலேருந்து தண்ணி சிந்தாமல் இருக்கிறதுக்காக மேலே கவரு, அதுக்கப்புறம் அதுக்கு மேலே துணியெல்லாம் போட்டு அதை செக்யூர் பண்ணிவிட்டு அப்புறமா தீர்த்த கொடை எடுக்கிறவங்கெல்லாம் கையில் கங்கணம் கட்டிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான், என்னோடய மதுரன்லாம், அப்புறம் யாரெல்லாம் தீர்த்த கொடை எடுக்கிறோமோ நாங்கள்லாம் வந்துட்டு கையில் கங்கணம் கட்டிக்கிட்டோம். அப்புறமா அதை எடுத்துட்டு பத்திரமா கீழே வைக்காமல், தண்ணியெல்லாம் கீழே சிந்தாமல் நாங்கள் எந்த கோயிலேருந்து புது கோயிலுக்கு கொண்டு வர போகிறோமோ அந்த கோயிலில் கொண்டு போய் பத்திரமா வச்சுட்டு வந்துட்டோம்.